السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் அல்லாஹ் நம்மை உட்காரச் செய்திருக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தீனில், இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தாலா விளக்கத்தை, தெளிவை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வகையில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, கேட்கிற, இந்த மார்க்கத்தை படிக்கிற சபையில் அமரச் செய்திருக்கிறான், உட்கார வைத்திருக்கிறான். இது அல்லாஹு தாலா எங்கள் மீது நேசம் கொள்கிறான், அன்பு கொள்கிறான் என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை பொறுத்தவரையில், நாம் வாழுகிற இந்த துனியாவுடைய வாழ்க்கை இது கவர்ச்சிகரமானது, இது ஒரு அலங்காரம் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அதனால தான் கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையான வாழ்வு. எங்களை சூழ கவர்ச்சிகள் நிறைய இருக்கும், ஆனால் அந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் பொறுமையான வாழ்க்கையால் தான் மனநிம்மதியை அடைவானே தவிர ஹராமான கவர்ச்சிகளில் ஒரு பொழுதும் அவன் மனநிம்மதியை அடைய மாட்டான். நல்லா இதை விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகள் இது ஹராமான முறையில் இன்பங்கள், ஆசாபாசங்கள், ஆடல் பாடல்கள் என்று ஹராமான முறையில் கவர்ச்சிகளுக்குள்ள ஒரு மனிதன் போய்விட்டான் என்றால் அந்த மனிதன் நிம்மதியாக வாழ மாட்டான். இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன அஃதல ஐஷின் அத்ரக்னாஹு பிஸ்ஸப்ர். நாம் மகிழ்ச்சியான, நிம்மதியான, உள்ளத்துக்கு அமைதியான வாழ்க்கையை நாங்கள் பொறுமையால் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிக்கின் என்ற நூலில் எழுதுகிறார்கள். இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் எப்படி பெற்றுக்கொள்வான்? இதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையாக வாழ்ந்தால்தான் நிம்மதியாக வாழலாம் என்பதை நாம் இந்த வார்த்தையிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதன் முன்னுக்கு மனைவி, பிள்ளைகள், ஒரு கல்யாண வீட்டில் சொந்தக்காரர்கள், தாய், தந்தை, நெருங்கிய சொந்தக்காரர் ஒருவர் கல்யாணம். இப்போ எல்லாரும் இருக்கும் பொழுது, எல்லா வாப்பா அம்மா விருப்பமானவங்க எல்லாரும் இருக்கிற பொழுது இவர் கவலைப்படுவாரா? என்ன செய்ய, நான் பொறுமையோடு இங்கே உட்காந்துட்டு சொல்லுவாரா? இல்லை, சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இருக்கிறது ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருக்கிறார். அவர் பொறுமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது அப்படி சொல்லுவோமா? இல்லை. அப்போ எனவே சந்தோஷத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னதுக்கு பொறுமை? சந்தோஷத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பொறுமை இல்லை, பொறுமை தேவையில்லை. ஒரு பெருநாளுடைய தினத்தில் எல்லாரும் வாப்பா அம்மா, நானா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்பொழுது யாராவது ஓரத்தில் போய் அழுதுட்டு இருப்பாங்களா? இல்லை, அழமாட்டாங்க. அங்கே பொறுமை தேவையில்லை. அப்போ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்க இல்லையா? நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை, உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். இது எவ்வளோ பெரிய ஒரு தங்கத்தால் எழுத வேண்டிய தத்துவம் என்பதை நான் விளங்கப்படுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கவர்ச்சிகள் இருக்குதானே,
உலகத்தில் தெரிகிற கவர்ச்சிகள் இதுதான் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்று முஸ்லீம்கள் நினைக்க மாட்டாங்க, மூமின்கள் நினைக்க மாட்டாங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் எதால் பெற்றுக்கொள்வோம்? சபரால் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்ளணும், நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற மகிழ்ச்சி, இன்பம் நாங்கள் நினைச்சு கொண்டிருப்பது என்பது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாரும் எதை செஞ்சாலும் கேட்கப்படாது. இப்போ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு என்ன சந்தோஷம்டா, எனக்கு டைமுக்குமா ஃபோனை தரணும், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், அதே மாதிரி நான் சினிமா பார்க்கணும், நான் நல்ல நாடகங்கள் பார்க்கணும், நான் பாட்டு பார்க்கணும், பறிச்சா என் உமா சந்தோஷத்தை கெடுக்கிறாள் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் எதில் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க? எதுண்டா ஃபோன் தான் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார். வாப்பா சொல்கிறாரு பிள்ளைகிட்ட நீ குடிக்கப்படாது, ஒழுங்காக கட்டுப்பாடாக இருக்கணும்டா, எந்த சுதந்திரத்தை கெடுக்கிறாரு என் வாப்பா, எந்த சந்தோஷத்தை கெடுக்கிறாரு ஏன்னா அவர் நினைச்சு வச்சிரு அதில் தான் சந்தோஷம் உண்டு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் அமைதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம், பொறுமையில் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில், இந்த துனியாவுடைய அலங்காரங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் சபரோடு இருக்கணும். சபர்னா நாங்கள் பொறுமைனா நாங்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? கஷ்டம் வந்தால் தாங்கிக் கொள்ளணும், அதான் பொறுமை. அப்படி தான் நாங்கள் நினச்சி வச்சிருக்கிறோம். அது பொறுமையோட ஒரு வகை. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே அறிஞர், அவருக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, உத்தத்து சாபிரின் வ தஹீரத்து ஷாக்கிரின், அழகான புத்தகம், பொறுமை நன்றி செலுத்துதலை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் இவர் சொல்கிறார், பொறுமை என்பது 3 வகை. பொறுமை என்பது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு மனசு அப்படியே இறுக்கமாக பிடிச்சு கொள்றார். அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடப்பதற்கு பொறுமை தேவை. முதலாவது பொறுமை, அல்லாஹ் ஹராமாக்குனதை விடுறதுக்கு பொறுமை தேவை. இது 2வது பொறுமை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் வாரது எங்களோட மனசுக்கு பிடிக்காம இருக்குதே, அந்த நேரத்தில் நாங்கள் அதை பொருந்தி கொண்டு பொறுமை செய்வது. 3 பொறுமைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பொறுமை இருந்தால்தான் முன்சஃப்ல தொழுவார், பொறுமை இருந்தால்தான் ஜமாத்தோட தொழுவார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை படிப்பார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை செயல்படுத்துவார். பொறுமை வேணும். இப்போ நிம்மதி வருமா? ஏன்னா அவர் வாழ்க்கை திக்ரோட தானே இருக்குது. 2வது ஹராம், வட்டி விளங்குது. இது உண்மையிலே அவர் பக்கத்து வீட்டுக்காரால் வட்டியோட, முன்னுக்குள்ள ஒரு வட்டியோட ஃபினான்ஸ் போட்டு வாகனத்தை ஓடுறாரு, இவர் வட்டியோட தொடர்பு. ஆனால் இவர் பார்க்குறாரு, நான் மட்டும் மார்க்கம்ண்டு ஒரே இப்படி ஏழ்மையாக வாழ்ந்துட்டீங்கிறதா, நானும் போட்டு இப்படி எடுக்கலாம் தானே, காசு கடன் லோன் வாங்கலாம் தானே, வட்டிக்குள்ளே போகலாம் தானே. இப்போ இந்த நேரத்தில் கல்பை கட்டுப்படுத்துறதுக்கு சபர், கவர்ச்சி தெரியும், இப்போ பொறுமை வேணும். இப்போ பொறுமை இருந்தால் இவர் ஹராத்தை விட்டு தூரமாக நிம்மதி வரும். கவர்ச்சியில் மாட்டிக்கிட்டு சந்தோஷம்னு நினைக்க மாட்டார். நிறைய பேர் கவர்ச்சிகளை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்லும்போது வழங்க உங்களுக்கு. இப்போ பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு பொறுமை தேவை. அடுத்தது, எனக்கு உடம்புல கொஞ்சம் வலி வருது, அதே மாதிரி கொஞ்சம் இழப்பு வருது, என்ன பொருளாதாரத்தில் கொஞ்சம் இழப்பு வருது. இந்த நேரத்தில் சரி, அல்லாஹு தாலா இப்போ என்ன சோதிக்கிறான்னு விளங்கி ரைட், நான் ஏண்ட அமலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் அல்லாஹ் சோதிக்க அல்லாஹ்வை நெருங்கிட்டு தான் இருப்பேன், நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சோதனைகளின் பொழுதும் பொறுமையாக இருந்தால், இந்த 3 பொறுமையினால் தான் நாங்கள் நல்ல வாழ்க்கையை பெற்றோம் என்று சொல்கிறார்கள். விளங்கப்படுத்துறேன். பொறுமைண்டா இந்த 3ஐயும் இணைச்சு பார்க்கணும். இப்போ நாங்கள் விளங்கிக்கணும் என்றால், இப்போ நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? ஹயாத்தன் தையிபா, இதுதான் ஹயாத்தன் தையிபா. ஒருவருக்கு லட்சம் கோடி இருந்து அவருக்கு மனசு நிம்மதி அடையுமா என்றால், திக்ரோட இருந்தால் அடையும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருந்தால் அடையும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் அவருக்கு சரியான நெத்திரை இருக்காது, தூக்கம் இருக்காது. ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதி அமைதியை பெறுறதுக்குத்தான் பொறுமையான வாழ்க்கை தேவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة.
யார் மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செஞ்சா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் சாலிஹான் அமல் இந்த ரெண்டும் இருந்தா அல்லாஹ் சொல்றான் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்கள் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம், மனமான வாழ்க்கையை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப ஈமானுக்கும் சாலிஹான அமலுக்கும் தான் அல்லாஹு தாலா மனமான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை வாக்குறுதி அளித்திருக்கிறானே தவிர அல்லாஹு தாலா இவரிடத்துல இவ்வளோ பொருளாதாரம் இருந்தால் அல்லது இவற்ற வாகனம் இருந்தால் காணி நிலம் பூமி இருந்தால் நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. யாரெல்லாம் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் ஆட்சியும் வைத்து இதுதான் எங்களுக்கு நிம்மதியை தருமன் நினைத்தார்களோ, எதை அவர்கள் அல்லாஹுக்கு அவனுடைய சிந்தனைக்கு எதிராக எந்த ஒன்றை வைத்தார்களோ பாவித்தார்களோ அந்த ஒன்றை கொண்டே அல்லாஹ் அவர்களை அழித்தான். உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை வைத்து ரப்பை விளங்காமல் பெருமை அடித்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களை அழித்து காட்டினான். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஃபிரௌன் கடலை பார்த்து, அதாவது ஃபிரௌன் அவன் என்ன இந்த உலகம் இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்ன ஃபிரௌனை அல்லாஹு தாலா கடலுக்குள்ள அழிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்தில் ஒரு அரசன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட போட்டி போட்ட அரசன் அல்லாஹ் அழித்து காட்டினான். ஆது வர்க்கம் சமூது வர்க்கம் அல்லாஹு தாலா அழித்து காட்டினான். பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாஹ் அழித்து காட்டினான். அப்ப எனவே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை நன்றி உணர்வோடு பார்க்காமல், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறான் என்று பார்க்காமல் இதை வைத்து பெருமை அடித்தார்கள். அதை அல்லாஹ்க்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தாலா அழித்து காட்டினான். இதுதான் உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை என்பது கவர்ச்சிகள் நிறைந்தது. அது அல்லாஹு தாலா சூரா ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் சொல்கிறான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனா. ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, ஜீனாண்டா என்ன? ஜினா அல்ல, ஜினாண்ட விபச்சாரம். ஜீனா அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலக வாழ்க்கை இருக்குதானே, அல்லாஹு தாலா சொல்றான் இது ஜீனான்னு சொல்ல. அல்லாஹ் வீணான விளையாட்டு, லஐப் லஹு, அல்லாஹ் ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீணான விளையாட்டு. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சி, அலங்காரம். இந்த உலகத்தை கவர்ச்சியாக ஆக்கி போட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பியிருக்கிறான். அனுப்பிப்போட்டு என்ன சொல்றான்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இப்போ உலகத்தை அல்லாஹ் கவர்ச்சி ஆக்கிட்டான். கவர்ச்சி ஆக்கி போட்டு உங்களுக்கு மௌத்தையும் வச்சு அதுக்கப்புறம் ஹயாத்தையும் வச்சு அல்லாஹு தஆலா உங்களை படைச்சிருக்கிறான். இப்போ இந்த ஜீனாவுக்குள்ள அல்லாஹு தஆலா உங்களை அனுப்பி உங்களுக்கு ஒரு மௌத்தையும் வச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்போ இந்த ஜீனாவை, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், கவர்ச்சிகள், இதுக்குள்ள நீங்க எப்படி வாழ போறீங்க? யாரும் யாரை பற்றியும் இன்றைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இதை நம்ம கொஞ்சம் கஷ்டமாக பார்த்துருப்போம். இப்போ சர்வசாதாரணமாக யாரும் இருந்த இடத்துல இருந்து யாரையும் ஏசலாம், திட்டலாம், யாருக்கும் கமெண்ட் பண்ணலாம். அவன் ரோட்டில் மூக்கு வடிச்சுக்கிட்டு கஞ்சாவோட தெரிவான். அவருக்கு ஒரு ஷேகட ஒரு அறிஞரை கருத்து பிடிக்கலண்டா அவரை தெரியுமா, அவர இது தெரியுமா, அவர ஊர் என்ன தெரியுமா, அவர் யாரோடு இப்படின்னு எழுதி விட்டு அவன் போயிடுவான். அவன் யார் எவர்னு ஒன்றுமே தெரியாது, அவர் யார் எவர்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்படித்தான் இந்த உலகம் சர்வசாதாரணமாக எப்படியும் வாழலாம். யாரும் கேட்கல, நீ ஏன் தம்பி இதை செஞ்சீங்கன்னா பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்ட்டு அவனு போயிடுவான். ஏன்னா இந்த உலகத்தில் எப்படியும் வாழலாம், யாரும் எதையும் கேட்கலாது. இன்றைக்கு உள்ள சட்டம் என்னன்னா, வாப்பாமார் பிள்ளைக்கு அடித்தா கூட, பிள்ளைக்கு அடிக்க அல்லது ஆசிரியர் பிள்ளைக்கு அடித்தா கூட அது பெரிய பாரிய குற்றம் அது. அப்போ எனவே இந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் முடியும் என்ற அளவுக்கு இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்த உலகமே சிந்தனை ஏற்றுக்கொள்ளாத, மார்க்கம் தீனண்டு 2வது பகுதி, இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக நடக்குது.
ஆணும் ஆணும் திருமணம் செய்கிறாங்க, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்கிறாங்க. அது சட்டபூர்வமாக நாடுகளில் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அதுக்கு கோஷங்கள் எழுப்புகிறார்கள். மனிதன் இந்த சிந்தனை கூட படாது. அந்த அளவு தூரம் இன்றைக்கு எல்லாம் இந்த உலகமே கவர்ச்சி தான். அது அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் தஆலா சொன்னான் زُيِّنَ, அங்க ஜீனான்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த உலகம் ஜீனா, இந்த உலகம் அலங்காரம், இந்த உலகம் கவர்ச்சி. இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் பொறுமையா வாழணும், இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் நிம்மதியை தேடணும். அந்த நிம்மதி எதால தேடணும்? ஹராத்துல தேடலாம், பொறுமையால தேடணும். இந்த கவர்ச்சிகளுக்குள்ள இருந்துட்டு ஒரு மனிதன் நிம்மதியா வாழணும். எப்படி வாழ்றது? சர்வசாதாரணமா நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் கவர்ச்சி, இந்த உலகம் அலங்காரம், அதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னும் அலங்காரம் ஆக்கியிருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத்ல உலகம் அலங்காரம்னு சொல்லி போட்டு இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ, மக்களுக்கு நாங்க ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்களை அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம், கவர்ச்சி ஆக்கியிருக்கிறோம். ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். ஒரு கவர்ச்சி தெரியுது. இஸ்லாம் அகீதா, நம்பிக்கை, கொள்கை, தக்வா என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் இது இருந்தா பொறுமையா வாழுவீங்க. இது மட்டும் இல்லை என்றால் ஹராம் விளங்காது, தகாத உறவுகள் சர்வசாதாரணமாகிவிடும். அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاء, பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். பெரிய அல்லாஹ் தஆலா சோதனையா வைத்திருக்கிறான். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல நாங்க அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மினன் நிசா வல் பனீன், பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரத்தி மின الذهب والفضة, தங்கம் வெள்ளி குவியல்கள், காசு பணம். வல் கைலில் முஸவ்வமா, வல் கைலில் முஸவ்வமா என்ன? குதிரை, விலை உயர்ந்த குதிரை, அதாவது வாகனம். வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், ஆடு மாடு ஒட்டகை விளைச்சல் நிலம். இது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அலங்காரமாக, அல்லாஹ் தஆலா கவர்ச்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். இப்ப இதெல்லாம் பாருங்க, நிறைய மக்கள் இந்த விடயங்களுக்காக தீனை பறிகொடுப்பார்கள். பொறுமையான வாழ்க்கை வாழ தெரியாது. இந்த அலங்காரங்களுக்குள்ள இருந்து தன்னை வாழ்க்கைய வாழாமல் ஹராத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனா அதைத்தான் அவர்கள் பெரிய ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக பார்ப்பாங்க. நாங்க அதை சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். பாருங்க, இந்த அலங்காரங்கள், இந்த கவர்ச்சிகள், இதுக்குள்ள மனிதன் மாட்டிக்கொள்கிறான். தக்குவா இருந்தா, உண்மையான இறை உணர்வு இருந்தா, இந்த பொறுமை இருந்தா, நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை எதில் இருக்குது? எதில் இருக்குது? அல்லாஹ்வுடைய போதனைகளை பின்பற்றுவதிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நிம்மதியா, அல்லாஹ்வுடைய திக்ரால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வை நினைக்கிறத தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சிந்தனையால தான் உள்ளங்கள் அமைதி பெறுது. அப்ப அல்லாஹ் தஆலா காசுல, பணத்துல, ஆடம்பரத்துல, சொகுசு வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. நிம்மதி என்பது உள்ளத்தில் இருக்கும். அந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா அவனுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறான். எல்லா ஆடம்பரங்கள், ஆசா பாசங்களை ஒரு மனிதன் விடுவான், ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்கும். இரவையில 3 மணிக்கு கிளப்ல, நைட் கிளப்ல அல்லது எங்கேயாவது ஹராமான விளையாட்டுக்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அதே 3 மணிக்கு ஒருவர் சுஜூதுல இருந்து அழுதுகிட்டு இருப்பார். அதே 3 மணிக்கு சுஜூதுல இருந்து ஒருவர் அழுதுகிட்டு இருப்பார். அவன் பார்ப்பான், இவனுக்கு பைத்தியம், இவன் இந்த டைம்ல சுஜூதுல அழுதுகிட்டு இருக்கிறான், நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா சுஜூதுல இருந்து அழுகுற மனிதன் உள்ளத்துல இருக்கிற நிம்மதி இருக்குதானே, அவன் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அனுபவிக்கிறான், இவன் நிம்மதி அனுபவிக்கிறான். மகிழ்ச்சி உடனே மாறும். ஆடிக்கிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கோல் வருது, உன்னோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகிட்டா, மௌத்தாயிட்டா, வாழ்ந்து. இப்போ எப்படியும் நான் 3 ஒன்றுக்கு மகிழ்ச்சியாக இருந்தவர்
3-2க்கு டோட்டல் எப்படி மாறுறார்? பைத்தியம் முடிச்ச நிலையில இருக்கிற, மயங்க விழுந்துட்டார், தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அல்லாஹ்ட திக்ர்ல சுஜூதுல இருந்து தேம்பி தேம்பி கண்ணீர் வடிச்சு அழுவாரு. ஆனா உள்ளத்துல ஒரு வகையான நிம்மதி இருக்கும். அவர் வடிக்கிறது கண்ணீர் துளிதான், ஆனா உள்ளத்துல நிம்மதி. அதுதான் அழுதாலும் நிம்மதி இருக்கும். சில பல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க. திருமண வீட்டில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க பாருங்க, யார் வந்தாலும் சிரிச்சு தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. என்னத்துக்கு நிம்மதி இருக்காது? வெளியில் சிரிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. போய் கேட்டால் எந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, வாப்பாவுக்கு சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு மட்டும் சொல்லலையே. அவங்க கல்யாணத்தை வந்திருப்பாங்க, பார்த்தா சிரிப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் ஒரு கவலை, என்ன தங்கச்சிக்கு சொல்லலையே, தங்கச்சியோட பிள்ளைகள் பாவமே, அவங்க வரையிலையே. கடைசி மட்டும் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாஞ்சி எரிஞ்சு பேச ஆரம்பிச்சு அதையே அந்த நாள் முழுக்க பேசுவாங்க, சிரிப்பாங்க. யாரை கண்டாலும் சிரிப்பாங்க. 3 மணித்தியாலம் எல்லாரும் நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியோட இருக்கிற நினைப்பாங்க. ஆனா அது நிம்மதி அல்ல, அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதுதான் அடிப்படை வாழ்க்கையில அல்லாஹ்ட திக்ர். அல்லாஹ்ட திக்ர்னா என்ன? நான் சபுர சொன்னேன், பொறுமைண்டா என்ன, நாங்க விளங்கின பொறுமை வேற, இந்த பொறுமை வேற. அதே மாதிரி பொறுமையை நம்ம அப்படிதான் விளங்கணும். அல்லாஹ்ட திக்ர்னா என்ன? எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்? சுபஹானல்லாஹ் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் திக்ர், அல்லாஹு அக்பர் திக்ர், எல்லாம் திக்ர். வாயால சொல்ல திக்ர், கையால நாங்க என்றோம் திக்ர் தான், பிள்ளை இல்லை. ஆனா திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர் என்ன தெரியுமா? திக்ர்ல பெரிய திக்ர் எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. இப்ப பாருங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாவுக்கு லேசு, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் எல்லாருக்கும் லேசு. கலிமத்தான் 2 வார்த்தை, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் தகீலத்தானி ஃபில் மீசான். 2 வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, மீசான பாரமாக்கக்கூடியது, நாவுக்கு லேசானது. இமாம் புகாரி சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸை எழுதி வைத்திருக்கிறார்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு லேசுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாருக்கும் சொல்லலும் சுபஹானல்லாஹ், எல்லாரும் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லலும். ஆனா திக்ர்ல பெரிய ஒரு திக்ர் இருக்குது, அதுதான் நாங்க சொல்றோமே, அல்லாஹ் சொல்றானே நிம்மதியை பெற்றுத்தான் திக்ர் இருக்குது. அது என்ன தெரியுமா? எல்லா நேரமும் ரப்புட சிந்தனையோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் உச்சகட்ட திக்ர் எங்க அவன் செய்வான் என்றால், ஒரு தனி அறையில் இருக்கிறார், யாரும் பார்க்கவும் இல்லை, யாரும் இவருக்கு எந்த தடையும் போட இயலாது, முழு சுதந்திரமும் இருக்குது. பாவம் செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, யாரும் தடை போட முடியாது, முழு சுதந்திரம் இருக்கிறது. அல்லது எல்லா கட்டங்களில் யாரும் எந்த ஒரு தடையும் போடாமல் முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டும் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு முடியுமான ஒரு பாவத்தையும் அல்லாஹுக்காக அல்லாஹ்வை நினைச்ச உடனே விடுறானே, இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். எல்லாருக்கும் செயல் வந்த திக்ர. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகும் அந்தஸ்தும் கௌரவமும் செல்வாக்கும் இருக்கிற ஒரு பெண்மணி, அரச சபையில் அரச மாளிகையில் யாரும் இல்லாத பொழுது கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பக்கம் வா, என்னோடு தவறான முறையில் நடந்து கொள் என்று யூசுஃபை அழைக்கிற பொழுது என்ன சொன்னார்? கால மஆதல்லாஹ். இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹுக்கு அஞ்சி தவறை விடுகிறாரே. இந்த திக்ர் எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த திக்ர் எல்லா வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வரணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழணுமெண்டா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க, நூறலியாவுக்கு போவாங்க. நூறலியாவுக்கு போகிற தப்புன்னு சொல்லல நான். எப்படி போவாங்க? நல்ல முறையில் ஹலாலான முறையில் தொழுகையெல்லாம் பேணி, இபாதத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல், அஜ்னபி மஹரமி எல்லாம் பேணி நல்ல முறையில் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் நீங்கள் ட்ரிப் போகிறது தவறு கிடையாது. ஆனால் பக்கத்து வீடு இப்போ என்ன செய்வாங்க? ட்ரிப் போவாங்க, பார்த்தா மைனி, இங்கால மச்சான், இங்கால தங்கச்சி, அவர்ட மாப்புள்ள எல்லாரும் சர்வசாதாரணம். இப்போ ஜோக் அடிப்பாங்க, பேசுவாங்க. அஜ்னபி மஹரமி இல்லை, ஹராம். சினிமா பாட்டு, புதிய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு, ஆட்டம், டான்ஸ் இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்போ இப்படி 100% இப்படி தான் போகுது. அப்போ டான்ஸு, ஆடல், பாடல், அதே மாதிரி இப்படி அவரை பற்றி புறம்பேசி இவரை பற்றி புறம்பேசி, அதாவது ஆடைகளில், அதாவது வீட்டில் ஊரில் நல்லா இருப்பார், ஒரு ட்ரிப் கொண்டு வந்துக்கிட்டா என்ன அவர் ஆடையெல்லாம் என்ன
அவுரத்தெல்லாம் வெளியில தெரிகிற அளவுக்கு ஆடைகள் பார்க்குறவங்க, தடை செய்யப்பட்டவங்களை பார்ப்பாங்க. பார்க்குறது தொழுகை இல்லை, தொழுகையில் பிரயாணத்தில் சேர்த்து சுருக்கி தொழலாம், அதுவும் கிடையாது. தொழுகையும் இல்லை, சுபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி ட்ரிப் போவாங்க. அதே இது மச்சான், மைனி, மாமா எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஃபெமிலி ஃபோட்டோன்னு சொல்லி ஃபெமிலி குரூப்பில் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் கூடுமா? எத்தனை ஹராம், 6, 7, 10 ஹராம். இப்போ நீங்கள் உங்களோட புள்ள சொல்லும் அதே குரூப்பில் தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு பெரிய முசீபத்தான ஃபெமிலி குரூப்புங்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்களை தவிர பயான்கள் நல்ல ஈமானத்தை போடுறதை விட இன்றைக்கு ஊர்பலாயையும் ஃபோட்டோக்களையும் குடும்பம் சந்திக்கிறது, ஃபோட்டோ பிடிச்சி போடுறது. அது என்ன, இவர நானாவை, மைனிய, தம்பியோட வைஃபை, இப்போ நான் என் தம்பியோட வைஃபை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன இஸ்லாத்தில் அனுமதிக்கு தேவைண்டா? நிர்பந்தம் பேசுறது தேவைக்கு அனுமதி, பிரச்சனை இல்லை. அங்கே போய்த்து கார்டனில் பிடிச்ச ஃபோட்டோ, நூறலியால் பிடிச்ச ஃபோட்டோ எல்லாம் ஃபேமிலி குரூப்பில் வரும். சோளும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கழுத்து விளங்கும், எல்லாம் விளங்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் அந்த குரூப்லேருந்து என்ன தம்பியோட பொண்டாட்டி நான் பார்க்குறது எனக்கு ஹலாலா? எவ்வளோ பெரிய முசீபத் இது! இதெல்லாம் சர்வசாதாரணம். அதை தட்டி கேட்டால் சொல்லுவாங்க, அவர் ஒரே இப்படித்தான், இவர் இப்படித்தான். வீட்டில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், தொழுகையை விடாதீங்க, ஓதலை விடாதீங்க, இப்படி சொல்கிற குரல் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய பெரிய நிஅமத். அந்த குரலை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பாப்பா சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, நானா சொல்றாங்களா, அப்படி ஒரு ஆளா 2 பேர் இருக்கிறாங்களே, அது பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத். அதன்றைக்கு எதிரியா பார்ப்பாங்க. இவர் ஒன்றும் ஃபன் எடுக்க விட மாட்டேங்கிறார், சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறார். இதா சந்தோஷம். இப்ப இந்த விடயங்கள்லாம் வரும். இப்ப உங்களோட புள்ள 10 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, உங்களோட பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஈமான். புள்ள குரூப்ல பாத்தீங்களா, மாமி, மச்சி, நானா, தங்கச்சி எல்லாம் பாத்தீங்களா, நூறலியா போயிருக்கிறாங்க, கண்டி போயிருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க, போட்டோ எல்லாம் குரூப்ல போடுறாங்க. அவங்க இப்படி அங்க ஒன்னா சாப்பிட்டது, இங்க ஒன்னா இருந்தது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாம இப்படி எல்லாம் போட்டோ பிடிச்சி, இப்படி எல்லாம் செஞ்சு, இப்படி எல்லாம் போட்டோ குரூப்ல போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல உங்களோட சின்ன புள்ள பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லும், பாப்பா நீங்க போவில்லையே, உம்மா போவில்லையே, நாங்க ஏன் இப்படி போகக்கூடாது, நாங்க ஏன் இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் ஒதுங்கி இருக்கணும் என்று சொல்லி சின்ன புள்ள கேட்குது. இப்ப நீங்க உங்களுக்கு மனசுல கவலை வரும், என்ன புள்ள பாவம் அநியாயம் சேர்ந்து போயிருக்கலாமே. மனைவிக்கு கவலை வரும், அநியாயம் நாங்களும் சேர்ந்து போயிருக்கலாமே. இந்த நேரத்தில தான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையாக வாழ வேண்டும். விளங்க உங்களுக்கு சொல்றது. இப்ப இந்த கவர்ச்சிகள் விளங்குதானே, இதெல்லாம் ஹலாலா? இந்த கவர்ச்சியெல்லாம் ஹலாலா, ஹராம்? இந்த ஹராத்தை அந்த புள்ளைக்கு விளங்கப்படுத்தணும். புள்ள மார்க்கம், நாங்க மார்க்கத்தை பின்பற்றணும், மார்க்கத்துல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, அஜ்னபி இருக்குது, மஹரம் இருக்குது, இசை, ஆடல், பாடல், ஆண் பெண் கலவன், தொழுகை விடுவது, இதெல்லாம் ஹராம், இது கூடாது, இந்த அடிப்படையில் செய்யக்கூடாது, இவங்க செய்யறது பிழை, நாங்க அல்லாஹுக்காக வாழணும். அல்லாஹுக்காக வாழுகிற பொழுது பொறுமையோட தான்மா வாழணும், பொறுமையோட தான் வாழ. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நீங்க மாமி, நானா, தம்பி, தங்கச்சி, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் குடும்ப உறவை பேண்டது இல்லை, எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். இந்த ஹராத்தை செய்யறதுக்கு பேர் தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஆடம்பர திருமணம், இசை, சீதனம், ஆண் பெண் கலவன், ஆடல், பாடல், டான்ஸ், இப்படி அதாவது வீணான வீண்விரயங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. நீங்களும் 3 நாள் தங்கணும், நீங்களும் கல்யாணத்துல சந்தோஷத்துல கலந்து கொள்ளணும், ராவு முழுக்க அது விளையாடணும், இது விளையாடணும், தொழுகையை பால்படுத்தணும், எல்லாம் தகாத பேச்சுவார்த்தைகள், பழைய குடும்ப கதைகள்னு சொல்லி உட்கார்ந்து அஜ்னபி மஹரம் இல்லாம ஜோக்கடிச்சு சோளும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஹிஜாப் இல்லாம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஹராத்துக்குள்ள நீங்க போய் இருக்கிறது தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுல அடிப்படை என்னென்றால், நீங்க நடு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 4 பேர் ஏசுறாங்களா, நீங்க இப்ப ஏச்சு வாங்குறீங்களே, இதுதான் அந்த இடத்தில் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்தல். அல்லாஹுடைய வரையறைகளை எல்லாம் மீறிவிட்டு நீ உண்ட மாமியோட மச்சியோட சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரயோசனம்? எது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளை நாங்க விலகிக் கொள்ளணும். உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கவர்ச்சிகளை விளங்கப்படுத்துங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த ஆடல், இந்த பாடல், இந்த இசை, இந்த விபச்சாரம், நான் அந்நிய பெண்ணை பார்க்கிறது, தேவையில்லாம பார்க்கிறது, ரசிக்கிறது,
கண் செய்கிற விபச்சாரம் என்றால் நாங்க எப்படி இந்த குடும்ப உறவுகளை இப்படி பேணுதல் இல்லாம வாழ்றோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கெங்கிட்ட பொறுமை, எப்படி நல்ல வாழ்க்கை பெற முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவர்ச்சிகள், இப்ப ஒரு கல்யாணம் வந்துட்டா அவங்க என்ன, ஒரு மாசத்துக்கு முன்னால பெரிய ஆடம்பரமாக, ஒரு மாசத்துக்கு முன்னால 5 உடுப்பு வாங்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் சாப்பாடு, இங்க வாங்க சாப்பாடு, அவங்களுக்கு வாங்க சாப்பாடு, இவங்களுக்கு சாப்பாடு, அதுல நிறைய வீண் விரயம். இதே மாதிரி 3-4 நாளைக்கு முன்னால ஊர் முழுக்க கேட்கிற மாதிரி ஆடல் பாடல், சில இடங்கள்ல இல்ல, சில இடங்கள்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரி பாடல்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப புள்ள என்ன நினைக்கும்? இந்த சவால் இருக்குதே, ஒரு கொள்கையோட, அகீதா நல்ல நம்பிக்கையோட, ஹலால் ஹராம் பேணி, அஜ்னபி மஹரமிய பேணி, நல்ல முறையில தொழுகையை பேணி, பார்வைகளை பேணி, பக்குவமாக பேணுதலாக ஒரு குடும்பம் வாழ்றது என்பது அது பொறுமையான வாழ்க்கை சகோதரர்களே. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பொறுமை தேவை. நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்துருவோம், இது கூடாதுமா, வட்டிக்குள்ள போகாதீங்க, ஹராம். பக்கத்துல இருப்பாரு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஆனா வாகனம் எடுத்து ஓடுவாரு. பார்த்தா வட்டி. நீங்க உங்களோட பிள்ளை, உங்களோட குடும்பம் வந்து சொல்லும், நீங்க ஏன் எடுக்க இல்லை, நீங்க வாகனம் எடுக்கலாமே, நீங்க கொஞ்சம் உழைச்சு காசு வச்சிருக்கிறீங்க தானே. இப்ப உங்களை வட்டிக்குள்ள தூண்டி விடுவாங்க. இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, முழு வட்டியை போட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு பினான்ஸ் கட்டி காசு கட்டி அந்த கவர்ச்சிக்குள்ள சந்தோஷமா வாழ பார்ப்பாரு. நீங்க கையில வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து முழுமையா வாங்குவோம், வட்டிக்குள்ள போகாம வாங்குவோம் வேண்டி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க விட மாட்டாங்க. என்னப்பா உங்களோட கையில காசு தானே, வாங்கலாமே, நீங்க எவ்வளவு வாகனம் எடுக்கலாம். சில பொழுது உங்களோட அம்மா பாப்பா கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல அம்மா பாப்பாவை தவிர, தம்பிகிட்ட இருக்குது, தங்கச்சிட்ட இருக்குது, ஒன்ட்ட ஒரு வாகனம் இல்லையே, எடுவாப்பா. காசு இல்லம்மா, வட்டிக்குள்ள போயிடாது. பார்த்தா அவங்க வட்டியில தான் வாங்கி வச்சிருப்பாங்க, நானும் தம்பியும் வட்டியில வாங்கி வச்சிருப்பாங்க, தங்கச்சிக்கும் அந்த வயனை கொடுப்பாங்க அம்மா. அப்ப இது உம்மா செய்யற வேலையா இது? எந்த அம்மாவாக இருந்தாலும், எந்த வாப்பாவாக இருந்தாலும், எந்த புள்ள ஹராத்துக்குள்ள போக இல்லை சந்தோஷப்படுங்க, வட்டிக்குள்ள போகல சந்தோஷப்படுங்க. நடந்து தெரியறானா, கால் தேஞ்சு போனாலும் என்ன புள்ள ஹராத்துக்குள்ள போக மாட்டான், சந்தோஷப்படுங்க. ஆடம்பரத்துல, இல்மில்லாத தீன் இல்லாத வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்குது? இது கவர்ச்சி. இந்த கவர்ச்சிக்குள்ள பொறுமையாக வாழ்றது ஒரு ஏகத்துவவாதியால் மட்டும்தான் முடியும். சிற்கால விதாத்தோட, சிறுக்கோட, ஆடம்பரத்தோட, மூட நம்பிக்கையோட வாழ்றவங்களுக்கு ஒன்று நினைக்கிறாது. சிலர் மௌலவி முடிச்சிருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்து நல்லவர்களை தவிர மௌலவி முடிச்சிருப்பாங்க, அவங்களோட கொள்கை இருக்காது. பார்த்தா அவங்களுக்கு ஆடல் பாடல் சினிமா ஒரு கருத்தை எடுத்து போடுவாங்க, பார்த்தா இசையா இருக்கும், ஆடலிக்கும் பாடலிக்கும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை தேவை. ஒரு ஸ்கூல்ல படிக்கிறண்டாலும் எங்கட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, நல்ல ஃபர்தாவோட நல்ல ஹிஜாபோட ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள்கிட்ட பாப்பாட்ட வந்து முறையிடுவாங்க, பாப்பா ஸ்கூல்ல இப்படி நடக்குது, அந்த புள்ள இப்படி செய்யுது, இந்த புள்ள இப்படி பேசுது, அந்த புள்ள இந்த படத்தை சொல்லுது, அந்த புள்ள நீ பார்க்கல அந்த படத்தை, பைத்தியாரன் ஆக்கி விட்டுருவாங்க நம்மளோட பிள்ளைகளை. படத்தை பார்க்கலையா, அந்த படத்தை பார்க்கலையா, ஜாதி படம், அப்படி படம் இப்படி படம், புள்ள வந்து படம்டா என்னடே தெரியாது. அந்த கௌரவ சிக்கல் பிள்ளைக்கு, படத்தை பார்க்கலன்னா ஒண்ணுமே தெரியாத உலகண்டம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்ப இந்த புள்ள வீட்டுல வந்து சண்டை பிடிச்சி படத்தை பார்க்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறது எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? சாதாரண விடயம் அல்ல. இந்த உலகத்துல இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்றது நிறைய பொறுமை தேவை. அதனாலதான் நான் சொல்றேன், கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமையான வாழ்க்கை தேவை வேண்டு. இல்லைன்னா கவர்ச்சிகளுக்கு மத்தியில எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நம்ம பேசியிருக்கலாம். பொறுமையாக வாழ்றதுல தான் நிம்மதி இருக்கு, அதை விளங்கப்படுத்துங்க. நீங்க அல்லாஹ்வை தொழுறதுல தான் நிம்மதி இருக்குது, நீங்க இந்த ஹராத்தை விடுறதுல தான் நிம்மதி இருக்குது, இந்த ஆடம்பரங்களை விடுறதுல தான் நிம்மதி இருக்குது. இது வெளியில தெரிகிற கவர்ச்சிகள், இதுல நிம்மதி இல்லை. புள்ள வந்து சொல்லும், அவன் பேசுறான், தூசணம் பேசுறான், பொம்பளை புள்ள தான், மதுப்பாவணி ட்ரக்ஸ் அதுக்கு அடிமை. பொம்பளை புள்ள ஸ்கூல்ல படிக்குது, என் ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது, பாப்பம்மா இல்லை, நாவுபில்லா, சர்வ சாதாரணம். என்ன வேற்று மதம், அந்த மதம், இந்த மதத்தை பத்தி நான் பேசல. முஸ்லிம் சமூகம் குமராகி, இவர் பருவ வயது அடைஞ்சு 3 மாசம், குமராகி 3 மாசம், பார்த்தால் பிள்ளை உண்டாயிருக்குது. நான் சொல்லதெல்லாம் படத்துல வர்றது இல்லை, இந்த ஊர்ல, எங்கட ஊர்ல, வெளியூர், இலங்கையில நடக்கிறத. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைகள் படத்துக்கு அடிமையாகி, சினிமாக்கு அடிமையாகி, வாழ்க்கண்ட சினிமா நினைச்சிருக்குது பிள்ளைகள். சினிமா என்ற கவர்ச்சி, பிள்ளைகள் நினைச்சிருக்க சினிமா தான் வாழ்க்கை. சினிமாவில் தெரிகிற நடிகர்கள் தான் எங்கட ஹீரோக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அவன் பிரைவேட் லைஃபை பார்த்தா அவன் என்ன டிவோர்ஸ், அவனுக்கு ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறது தெரியாது. ஆனா அவன் வந்து தத்துவத்தை பேசி தீபான்.
அவன் தன் சொந்த வாழ்க்கையில ஃபெயிலியர். ஏன்னா ஒன்று முடிச்சு அது விடுபட்டு, திரும்ப முடிச்சு அது விடுபட்டு, திரும்ப முடிச்சு அது விடுபட்டு, வாழ்க்கையே அப்படியே போகும். அவன் பிள்ளை நினைச்சிருமா, பார்த்தீங்களா அந்த படத்துல எப்படி ஒரு தத்துவத்தை சொன்னான். அப்ப இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்றதுக்கு பொறுமை தேவையா இல்லையா? மொபைல் போன் கையில இருக்கும், நீங்க பயானத்தான் பார்த்துருப்பீங்க, கீழே தள்ளி விட்டா பாட்டு. இப்ப இந்த பயான பார்க்கறதுக்கு பொறுமை தேவை. அதுவும் நீங்க நல்ல தக்குவா பத்தி போகும், தவக்குலை பத்தி போகும், இடையில ஒரு விளம்பரம் வந்துடும், பார்த்தா அதுல அரை நிர்வாணத்தோட ஒரு பெண் இருப்பாள், அதுல மியூசிக் இருக்கும். எவ்வளவு பொறுமை தேவை? அதெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் ஓரத்துல போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த தக்குவா தொடர்ந்து கேட்கறது எவ்வளவு கட்டுப்பாடு தேவை? அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் அலங்காரம். இது எல்லா வழியிலையும் நீங்க ஒன்றில இருந்து விலகி வருவீங்க, போதையில இருந்து வெளியே வந்துட்டா திரும்ப பார்த்தா திரும்ப இசைக்கு அடிமையாயிருவார், படத்துக்கு அடிமையாயிருவார், பெண்ணுக்கு அடிமையாயிருவார். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இந்த கவர்ச்சிகள் நிறைந்த உலகம். அப்படி இருந்தாலும் சில கட்டங்கள்ல அண்டை அயலவர்களால எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. நாங்க அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும், சொல்லி கொடுக்கணும். இதுதான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில உள்ள பொறுமையான நிம்மதியான வாழ்க்கை, இதுலதான் நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான் விளங்கப்படுத்தணும். ஆனா இன்னும் ஒரு படி தாண்டி இன்னொரு படி மேல போனால் எங்கட சொந்த உம்மா பாப்பா நானா தம்பி எல்லாரும் ஒரு பக்கத்துல இருப்பாங்க, நீங்க ஒரு பக்கத்துல இருப்பீங்க. பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில இடங்கள்ல நிர்பந்தமாக என்ன வாப்பா சொல்லுவாரு, உம்மா சொல்லுவாரு, வாப்பா மட்டும் நல்ல ஈமான் நல்ல தக்குவா இருந்தால் அவர்கள் நல்லது சொல்ல போறாங்க. அப்படி இல்லைண்டா நீனும் நானாவை போல, நீனும் தம்பியை போல, நீனும் தங்கச்சியை போல மாறு. யார் சொல்றது? பாப்பா அம்மா. அப்ப என்ன கவர்ச்சிகளுக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை, அது இது எங்கட குடும்பம், எங்கட அண்டை அயலவர்கள், இதுல எல்லாம் சோதனைகள் ஏற்படும். நாங்க பொறுமையா இருக்கிறோம். இப்ப என்ன செய்வாங்க? வகுப்பு வாரியா கிளாஸ் வாரியா வகுப்பு வாரியாக கிளாஸ் வாரியாக இன்றைக்கு 1998 ஓலவல், 99 ஓலவல், 2000, 2001 அப்படியே எடுத்து இப்ப இந்த வாட்ஸ்அப்ல என்ன குரூப் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து இப்ப அதுக்குள்ள முசீபத். இப்ப இதுக்குள்ள எப்படி நம்ம பொறுமையா இருக்கிறது? அவங்களுக்கு அது கணக்கு இல்லை. ஒரு கொஞ்சம் ஈமான் இஸ்லாம் இறை உணர்வு இல்லைன்னு சொன்னால் தன்னை கணவன் ஃபேமிலி போட்டோன்னு போட்டு விட்டுருவாங்க. என்ன தேவை இருக்குது? யாரோ எத்தனை வருஷத்துக்கு போறோம், ஏன் தேவையில்லாத அனாச்சாரம். அதையும் தாண்டி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துரு. அது தானே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எங்க போனாலும் ஸ்டேட்டஸ். நான் இந்த இடத்துக்கு போறேன், ஒரு தேவை இருக்குது, ஒரு காரணம் இருக்குது, வேற விஷயம். அது அல்லாம சும்மா ஒவ்வொரு இடத்துக்கும் போட்டு அவங்களோட ஆடம்பரமான செயல்களையும் அவர்களுடைய கவர்ச்சியான போட்டோக்களையும் போட்டு பிள்ளைகள் ஈமானோட எந்த மாமின்னு தானே அந்த நம்பரை வச்சிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நிர்பந்தமாக அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் காட்டப்படும். புள்ள சொல்லும், என்ன மாமி போறாங்க, நானா போறாங்க, தம்பி போறாங்க, இவங்க எல்லாம் போறாங்க, ஏன் நாங்க ஏன் வாப்பா இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் இதை போடக்கூடாது? மகள், நீங்க பொம்பளை புள்ள, நீங்க இப்ப கொமர் புள்ள, இப்ப நீங்க உங்களோட போட்டோக்களை எல்லாம் போடக்கூடாது, நீங்க உங்களோட போட்டோக்களை எல்லாம் இதுல காட்சிப்படுத்தக்கூடாதுன்னா எங்கட நானா வைஃப் என்ன தாத்தா செய்யறாங்க, தங்கச்சி செய்யறாங்க, எங்கட கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள் செய்யறாங்க, நாங்க போட்ட என்ன எங்களை மட்டும் ஏன் வாப்பா நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? இதுக்கு பொறுமை தேவை. பிள்ளைக்கு விளங்கப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் பிளமா, இது தப்புமா, இது கூடாது, இப்ப அதுல பாரதூரம் தெரியாது, இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் இதுக்கெல்லாம் எடிட்டிங் வேலைகளுக்கெல்லாம் இப்ப எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது. நீ உண்ட போட்டோ எடுத்தா உண்ட முகத்தை மாத்தி எவ்வளோ செய்யலாம், உண்ட இதை வச்சு எவ்வளோ எடிட் பண்ணலாம், என்னமோ எல்லாம் செய்யலாம். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நாம் எவ்வளோ பக்குவமா இருக்கணும்னு எடுத்து சொன்னால் பிள்ளைகள் விளங்காது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? கவர்ச்சி தான். நாங்க எந்த மனைவியோட தோளுக்கு மேல கையை போட்டு நான் சோசியல் மீடியால போட உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஹலாலா? உங்களோட மனைவிய உலகம் பார்த்து ரசிக்கிறத நீங்க விரும்புறீங்களா? பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லிக் கொடுங்க. அப்ப இப்ப இதை பார்த்தா எங்கட பிள்ளைகள், எங்கட சமூகம் இதெல்லாம் பொதுவானது தானே. இப்ப அன்றைக்கு நான் ஒரு வீடியோ பேசி நான் போட்டிருந்தேன். இந்த போட்டோக்கள் எடுத்தா ஃபோனில் எடுக்கிறது, நீங்கள் உங்களை எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுல கருத்து வேற்றுமை இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு என்னன்னா, அந்த ஃபோட்டோ இந்த உருவத்துக்குள்ளே வராது, இது இருக்கிறத பிரதி எடுக்கிறது. இதை எடுக்கிறது ஒருவேளை அனுமதி என்று எடுத்தால் இதை காட்சிப்படுத்த இயலாது. ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்கிறது, அதே மாதிரி ரோட்டில் பெரிய போஸ்டர் அடித்து ஒட்டுறது, இதெல்லாம் கூடாது. ஏன்னா இதை அளவு கடந்து கண்ணியப்படுத்துறது. இப்படி தான் சிலை வணக்கம் உருவாச்சுது. எடுத்து அவங்க செஞ்சு ஃபோட்டோக்களை பார்த்து நல்லடியார அப்படியே திரும்ப பார்த்து இப்படி சிலை வணக்கமே உருவாச்சு. இது கூடாது.
இன்றைக்கு சில இடங்களில் பிள்ளைகள் ஒரு இதில் பாஸ் ஆகுன்னு சொன்னால் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அப்படியே பள்ளிக்குள்ள முன்னால் கொண்டு எப்படியே அடிச்சுடுறாங்க. விளங்க அவங்க சொல்றது, பள்ளிக்கு முன்னால் உருவப்படம் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க, பள்ளிக்குள்ள வச்சா. அல்லாஹ் அக்பர். பள்ளிக்கு முன்னால பார்த்தீர்களா, இவர்கள் 3 எடுத்திருக்கிறார்கள், ஏ லெவல்ல 3 எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு முன்னால பெரிய போஸ்டர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப பள்ளி இதையே யாராவது செத்துட்டான் ஒருத்தன் சொல்லி உங்களோட வீட்டுக்கு முன்னால அடிச்சா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? வைப்பீங்களா நீங்க உங்களோட கேட்கல? அப்ப அல்லாட மாளிகைக்கு முன்னால வைக்கிறதுக்கு அது அல்லாட மாளிகை, அதை பத்தி யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லை. அப்ப இப்படி வைப்பாங்க, கொண்டு வைப்பாங்க. அப்ப நான் இதை பேசி சுருக்கமாக பேசி போட்டோடனே அது கீழே ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, எப்படின்னு சொன்னால் மௌலவி உருவப்படம் இல்லாத ஊடே இல்லைன்னு. அப்போ எல்லா இடத்திலையும் பாவங்கள் மலிஞ்சு விட்டதுனால பாவம் நன்மையாக மாறிடுமா? பாவம் அனுமதியாக மாறிடுமா? இல்லை. அந்த அந்த அளவுக்கு பாவம் பரவலாக்கப்பட்ட. இப்போ ஒரு கலண்டர் இருக்கு, அதில் ஒரு பேபி ஃபோட்டோ இருக்கு, வைக்காதீங்க. உருவப்படம் கூடாது. ஏன் காட்சிப்படுத்துறீங்க? கண்ணியப்படுத்துறீங்க. அம்மா பாப்பா மூத்தா போய்த்தாங்க, ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. காலையில் முடியுமா பார்த்துட்டு அழுகுற, சும்மா கவலைப்படுற, சும்மா கவலையை புதுப்பிக்கிறது ஹராம், கூடாது. அல்லது ஒருத்தரை கண்ணியப்படுத்துற, மேலே கொண்டு வைத்து வச்சு அளவுக்கு அதிகமாக கண்ணியப்படுத்தி பார்த்து 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 அவர தோற்றத்துக்கு ஒரு அளவு கடந்த கண்ணியம், இது கூடாது, ஹராம். அப்ப இது மக்களுக்கு மத்தியில் பரவலா இருக்குது, எல்லா வீட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது அவங்க பார்த்த வீட்லயே ஆகும், நல்ல ஈமானோட இருக்கிறவங்க அப்படி வைக்கிறது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஹராம் இப்படி பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு அப்படித்தான். இசை இல்லாத கூட எங்க மௌலவி இருக்குது? பயான் யாராவது மௌலிமார் பயானை பண்ணினால் இசை கேட்காதீர்கள், படம் பார்க்காதீர்கள்னா எந்த வீட்ல இசை இல்லை, எந்த வீட்ல படம் இல்லை, எல்லா வீட்லையும் படம் இருக்குது, எல்லா வீட்லையும் இசை இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل. நாங்கள் நரகத்துக்காக அதிகமானவர்களை படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், நல்லதை சிந்திக்கவே மாட்டாங்க. கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்கவே மாட்டாங்க. காதுகள் இருக்கும், நல்லதை கேட்கவே மாட்டாங்க. உலாயிக கல்லன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள் இல்லை. பல்ஹும் அதல், அதைவிட கேவலமானவர்கள், அதைவிட இழிவானவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் உள்ளத்தில் ஒலிக்கணும். ஏன் இந்த உலகத்தில் பாவம் பரவலாக ஆக்கப்பட்டு பாவங்கள் பகிரங்கமாக ஆக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்ன கடைசி காலம் வந்தா எப்படி பாவங்கள் அதிகமாகிவிடும், நல்லவர்களை பார்க்கிறதே கஷ்டமாயிருக்கும், அமானிதம் பறிக்கப்படும். பெரிய தக்குவா உள்ள மனிதராக அடையாளம் காட்டப்படுறவருடைய உள்ளத்துல கடுகளம் ஈமான் இருக்காது. நன்மைய ஈமானோட வாழ்றது இருக்குதே மிக கஷ்டமாயிருக்கு. நெருப்பு கங்க கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஈமானோட வாழ்றது. இன்றைக்கு நாங்க இந்த கவர்ச்சியான உலகத்துல அதை பார்க்கிறோம். எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? சில நேரம் மனைவி ஈமான் உள்ளவளாக இருந்தால் சரி, மனைவி ஈமான் இல்லாத ஒரு நிலையில இருந்தால் மனைவியாலே உங்களுக்கு பெரிய சோதனை ஆகிடும். கணவன் ஈமான் இல்லாம இருந்தா நீங்க தொழுவீங்க, துவா கேட்பீங்க, வறுமை போகணும், வறுமை நீங்கணும் யா அல்லாஹ், கடன் தொல்லை யா அல்லாஹ், கஷ்டம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் கெஞ்சி துவா கேட்பீங்க, அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிப்பீங்க. மாப்பிள்ளை சுபமும் இல்லை, தொழுகையும் இல்லை, ஓதலும் இல்லை, இஸ்லாம்ல என்னடே தெரியாம 10-12 மணி வரைக்கும் படுத்துட்டு இருப்பாரு. இவ அழுது கேட்பா. இப்ப இவட்ட தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லைண்டா. எப்படி வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும்? எப்படி மனைவிக்கு ஒரு பொறுமை தேவை, வீட்டுக்குள்ள பொறுமை. அன்புக்குரிய சகோதரிகளே, தொழுகா, அல்லாஹ் இபாதத் செஞ்சா, சூரா பக்கரா ஓதுனா, குர்ஆன் ஓதுனா வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும். இந்த பரக்கத்தில்ல, கணவனே அதுக்கு பெரிய காரணி. என்ன எப்படி நிம்மதி வரப்போகுது? பிள்ளைகள் பாப்பா நீ பாருவாப்பா, 2 மணிக்கு பாரு, இப்போ ஸ்கூல் லீவு தானே, 2 மணிக்கு ஒரு படம், 3 மணிக்கு ஒரு படம் பாரு, நீ பாரு, நீ பாட்டை பாரு, படத்தை பாரு. பாப்பா அவர வேலை, அம்மா அவங்களோட வேலைண்டா. வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய வரையறைகள் மீறப்பட்டு கவர்ச்சிகளால் இந்த வீடுகள் நிரம்பினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே? மலக்குமார்களுடைய வருகை எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை வேண்டும். மாப்பிள்ளைக்கு விளங்கப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய தக்வாவுல, அல்லாஹ்வை தொழுவதுல, அல்லாஹ் வணங்குறதுல, இதுல தான் நிம்மதி இருக்குது, இதுல தான் வெற்றி இருக்குது. இந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. வெளியால தெரிகிற பகட்டு வாழ்க்கை இருக்குதே,
பகட்டு வாழ்க்கை இருக்குதே, தொழுகையும் இல்லை, நோம்பும் இல்லை, ஓதலும் இல்லை, ஆனால் டிசைனா உடுத்துறாங்க, போகிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, எல்லா இடம் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, வெளியில் தன்னை காட்டிக்கொள்றது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வாங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவும் நிம்மதி இருக்காது. அது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. அல்லாஹ் சொல்றான், ومن أعرض عن ذكري, யார் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஞாபகம் இதை புறக்கணிச்சிட்டாரோ, அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிச்சிட்டார், கவர்ச்சிகளுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டார். ومن أعرض عن ذكري, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்ல, தொழுகை இல்ல, ஓதல் இல்ல, இபாதத் இல்ல, வணக்க வழிபாடுகள் இல்ல, ஹலால் ஹராம் பேண இல்லை என்றால் நாம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வெளியில நல்ல வாழ்வாங்க. நீங்க நினைக்கிறீங்க, சில பொழுது நீங்க நினைப்பீங்க, என்ன கணவன் மனைவி சேர்ந்து பாத்தீங்களா, யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, டிக்டாக்ல வீடியோ போடுறாங்க, அதனால சம்பாதிக்கிறாங்க, என்ன மனைவி கணவன் எல்லாம் நினைச்சிட்டு பாத்தீங்களா எப்படி சந்தோஷமா இவங்க வாழ்றாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா விளங்கும் என்ன நிலையில் இருக்கிறாங்க. அவளுக்கு வேலை, அடுத்த கண்டென்ட் என்ன ரெடி ஆகிறது, இவருக்கு வேலை, அதே வேலை. இவங்க பேசி ஒழுங்கா மன விட்டு பேசி குர்ஆன் ஓதி தொழுது வருஷ கணக்கில் இருக்கும், இதே வேலை. அன்புக்குரிய சகோதரர்களே, தண்ட மனைவியை காட்டி சம்பாதிச்சு அதில் ஹராத்த சாப்பிட்ற ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாக இருக்க போறான்? தண்ட மனைவியை காட்டி தன்னுடைய கணவனை காட்டி, அதாவது இசையோட ஹராமான இந்த வருமானத்தில் எப்படி நிம்மதியை பெறுவான்? இன்றைக்கு பார்த்தீங்களா அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? இல்லை. தனியா உட்கார்ந்து நீங்க பேசி பார்த்தா நீங்க கண்ணீர் வடிப்பீங்க அவனோட கதையை கேட்டா. வெளியில தெரிகிற அலங்காரம் கவர்ச்சிகளில் நிம்மதி இல்லை சகோதரர்களே. நீங்க ஒரு மனிதன் எப்பயுமே ஹலால் ஹராம் பேண்டாரு, டைமுக்கு தொழுகிறாரு, நல்ல திக்ரோடு இருக்கிறாரு, நல்ல இபாதத்தோடு இருக்கிறாரு, மக்களுக்கு நலவு நாடுகிறார், அவரை பிடிச்சி அவரை பார்த்தா உலகமே அவருக்கு உலகத்துக்கு சம்மதமே இருக்காது. உலகத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது. உமர் ரலியல்லாஹு மாடா மாளிகையிலே வாழ்ந்தாங்க. பெரிய ஒரு ஆட்சி பரப்புக்கு, ஒரு நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர், ஆட்சியாளர், அதிகாரி. தனியே வருவாங்க, தனியே போவாங்க, மணலை கண்டா படுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய பேரை கேட்டா உலகம் நடுங்கும். ஆனால் அந்த உமர் பூமியில படுத்து கிடப்பார், எழுப்பிட்டு போவார், மண் பின்னுக்கு அப்படி தட்டி விட்டு போவார். வெளியில இருந்து வார மன்னர்கள், ஆட்சியாளர் பார்த்துட்டு யார் இது, யார் இந்த ஏழை, யார் இந்த ஃபக்கீர் மாதிரி தான் யோசிச்சு கேட்பாங்க. இவர் தான் அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருந்தா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தி கொல்லப்படுவாங்க, ஷஹீதா மரணிப்பாங்க என்று ரசூலுல்லாஹ்ட முன்னறிவிப்பு. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 100% நம்பிக்கை, நான் குத்தப்படுவேன், கொல்லப்படுவேன் தெரியும். ஆனால் இது நடந்தே ஆகும்னு நம்பிக்கை. அப்போ உமருடைய வாழ்க்கையில என்றைக்காவது முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள் பொடி கார்டு வச்சுட்டா போனாங்க? 5 பேர் 10 பேர் யாராவது ஒருத்தன் வருவான் குத்துவான் அப்படின்ட்டு பொடி கார்டு வச்சுட்டா போனாங்க? இல்ல, தனியே போவாங்க, தனியே வருவாங்க. தெரியும் யாரோ ஒரு முனாஃபிக்கோ, ஒரு நயவஞ்சகனோ அல்லது காஃபிரோ குத்த போறான், கொல்ல போறான்னு தெரியும். ஆனா உமர் ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்தாங்க? சும்மா சர்வசாதாரணமா மண்ணுக்குள்ள படுப்பாங்க, மரத்துக்கு கீழே படுப்பாங்க, எழுப்பிட்டு போவாங்க. யாராவது ஏதாவது கடுமையா சொல்லி அழுதுருவாங்க. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்பாங்க, நான் முனாஃபிக்கா? பயந்தாங்க, நடுங்கினாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களுக்கு நாங்க சிறப்பான வாழ்க்கையை பெற்றோம், சபரால பெற்றோம். எப்படி? கஷ்டம்தான், கவலைதான், துயரம்தான், நோய்தான், பிரச்சனை தான், இது எல்லாமே எங்கட ரப்பின் பால் எங்களை நெருக்கி வைக்கிறது. எனவே அது சிறந்த வாழ்க்கை. கிடைக்கிற அருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்றதை விட சோதனைகள் வர அல்லாஹ்வை முன்னோக்கி செல்லுகிற ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய நிஅமத்தில் இருக்கிறான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற நிஅமத்தை விட அல்லாஹ்வின் பக்கம் உன்னை முன்னோக்கி கொண்டு செல்கிற முசீபா, சோதனை சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சோதனை வர அல்லாஹ் முன்னோக்கி போறான். அல்லாஹ் முன்னோக்கி போறதை விட பெரிய நிஅமத் வேற என்ன இருக்குது?
அல்லாஹ் அருளை தர தர காசு பணம் கொட்ட கொட்ட இவர் அல்லாஹ் விட்டு தூரமாகிறன்னு இதை விட பெரிய முசீபத் வேற என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு பக்கம் கொண்டு செல்கிற வாழ்க்கை இருக்குதே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில இந்த பொறுமையான வாழ்க்கையில இருந்து கொண்டு ஒரு மனிதன் உலகத்துக்கு அவருக்கே சம்மதம் இருக்காது. இங்க வாங்க, நீங்க என்ன எல்லாம் 5 நேரம் தொழுறீங்க, ஹலால் ஹராம் பண்றீங்க, நீங்க வீடு பள்ளி மக்களுக்கு நல்லது செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, எந்த ஒரு ஆடம்பரமோ அல்லது ஒரு விபச்சாரமோ அல்லது தேவையில்லாத பார்வைகளோ தேவையில்லாத சினிமாவோ ஆடலோ பாடலோ எதுவுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்களே, உங்களோட வாழ்க்கையில் என்ன நிம்மதி இருக்கு உங்களுக்கு? அவருக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தைகளில் இருக்கிற நிம்மதி அவர்களுக்கு தெரியாது. ரப்போடு தனித்திருந்து இந்த உலகமே எங்களை உதறித்தள்ளி இவன் வாழத் தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் என்று இந்த உலகம் கைவிடுகிற பொழுது, உலகம் ஒதுக்குகிற பொழுது, சொந்த குடும்பத்தால் சகோதரர்களால் ஒதுக்கப்படுகிற பொழுது, சில பொழுது தாயும் தந்தையும் ஒதுக்குகிற பொழுது, என்ற ரப் என்னை கைவிட மாட்டான் என்று சொல்லி யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன பொருந்திக்கொள், யா அல்லாஹ் என்று ரப்பிடம் கையேந்தி அந்த கையிலே விழுகிற கண்ணீர் துளியில் எவ்வளவு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லி இந்த கவர்ச்சிகளுக்கு பின்னால் போனவர்களுக்கு தெரியாது. அந்நிய ஆணுடைய பெண்ணுடைய யாரோருடைய கணவன் யாரோருடைய மனைவியோடு குத்தாட்டம் ஆடுகிற இந்த பாடலை பார்த்துத்தான் உன்னுடைய உள்ளத்துல நிம்மதி வரும் என்று சொன்னால் அன்புக்குரிய அவர்களே, இது பொய். இந்த கவர்ச்சியை நீங்க நிம்மதியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அது நிம்மதி அல்ல, இது கவர்ச்சி. அதுக்குள்ள போயிட்டீங்க, அது ஹராம். இந்த ஜீனாக்குள்ள போயிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த ஜீனாக்குள்ள ஒரு மனிதன் போய் மாட்டி அதுக்குள்ள போய் தொலைஞ்சான், இந்த துனியாண்டு போயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு நிம்மதி கிடையாது. இன்னும் பாருங்க, பிள்ளைகள் அல்லாஹ் இந்த துனியாவில் அலங்காரிக்கிறான். நிசா பெண்களை வச்சிருக்கிற மாதிரி பிள்ளைகளை வச்சிருக்கிறான். பிள்ளைகள் இந்த கவர்ச்சிக்குள்ள நாங்க அதிகமா மாட்டிடக்கூடாது. மாற்றவங்களும் இருக்கிறாங்க, தப்பிக்கிறவங்களும் இருப்பாங்க. பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க, நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய விடுவாங்க. கேட்டா பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வைக்கிறோம். இது சந்தோஷமா இல்லை. பிள்ளை நீ தொழுன்னு சொன்னாலும் பிள்ளை கேட்குது இல்லை. கடைசியில் நீங்க லேசா அனுமதிக்கப்பட்ட முறையில லேசா தண்டிக்கிறீங்க, புள்ளவன் தொழுது அழுது புள்ள. இப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவாரு, புள்ளைய போட்டு அடிக்கிறீங்களா, புள்ள தொலைலன்னா விட்டுட்டு போங்க, புற தொழுவாதானே அப்படின்னு சொல்கிற பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க? நான் ஒரு ஐஸ் பக்கெட்டை வாங்கி கொடுத்தா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சிரிக்குது புள்ள, தொலை சொன்ன அழுது. இப்ப நீங்க எந்த வாப்பாவா இருக்கணும்? உலகம் எப்படி சொல்லிக் கொடுக்கும்? நவீன உளவியல் நவீன கல்வி கோட்பாடு எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? பிள்ளைகளை மகிழ்ச்சியா வைத்திருங்கள். அவங்க சொல்ற மகிழ்ச்சி என்பது கவர்ச்சிகளுக்குள்ள மகிழ்ச்சி. இந்த பிள்ளைக்கு நிம்மதியை தொழுகை கொடுக்கணும். அல்லாவை நான் தொழுகிறேன் வாப்பா, நான் அல்லாவை தொழுகிறேன், நான் அல்லாட்ட துவா கேட்கிறேன், நீங்க என்ன கைவிட்டாலே என்ற ரப்பு கைவிட மாட்டான் வாப்பான்னு சொல்ற பிள்ளை நீங்க உருவாக்குனீங்கண்டா, அந்த பிள்ளைய கவர்ச்சியிலேருந்து பாதுகாத்துறீங்க. நீங்களும் அந்த பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளையால் நீங்களும் நரகத்துக்கு போகல, நீங்க உங்களை பாதுகாத்து கொண்டீங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன, சுயினல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனீன். பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. பிள்ளைக்கு எல்லாத்தையும் ஹராமான முறையிலையும் பிள்ளைகளை விட்டுறாங்க. நீ படம் பாரு, சினிமா பாரு, என்ன வேண்டாலும் கேளு, யாரோட வேண்டாலும் பேசு, எதை வேண்டாலும் செய். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ் கேட்டானண்டா, நீ சொன்னியா பிள்ளைக்கு தொழுகையை பத்தி சொன்னியா, நோம்பை பத்தி சொன்னியா? அல்லாஹ் அவரை படிக்க வச்சேன், ஓலவல் பாஸ் ஆகி ஏலவல் பாஸ் ஆகி அந்த நாட்டுக்கு போனார் இந்த நாட்டுக்கு போனார் எல்லா இடத்துக்கும் போனார், சம்பாதிச்சார், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். சரி, இதே பிள்ளைக்கு நீ ஓத பழக்கி கொடுத்தியா? சூரா ஃபாத்தியா தெரியுமா, தொழ தெரியுமா, உது செய்ய தெரியுமா, ஒரு குளிப்பு கடமையான எப்படி குளிக்கிறன்னு சொல்லி கொடுத்தியா? இல்லண்டா, நாளை மறுமையில் நீ ஒரு பக்கத்துல இருப்பாய், உண்ட பிள்ளை ஒரு பக்கத்துல. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல உண்ட பிள்ளை உனக்கு எதிராக வழக்கு தொடுக்கும். அல்லா இடத்துல, யா அல்லாஹ் இவன் என்ன உலகத்தை பத்தி படிக்க வச்சான், உலகத்துல நல்லா வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சான், ஆனா உன்னை பத்தி சொல்லித்தர இல்லை யா அல்லாஹ் என்று சொன்னால் அங்க என்ன செய்ய போறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அங்கு நாங்கள் தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில நாங்க பொறுமையாக வாழணும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நீ அழுதாலும் பரவாயில்லை, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ தொழு, குர்ஆன் ஓது, இதுலதான் நிம்மதி இருக்குது. அல்லாஹ் தொழுகையில் நிம்மதி வச்சிருக்கிறான், குர்ஆனில் நிம்மதி வச்சிருக்கிறான். உலகம் ஆயிரம் விதமா செய்யும், அது எங்களுக்கு முக்கியம் அல்ல. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அப்படி வாழ்ற வாழ்க்கையில தான் நிம்மதி இருக்குது. இதெல்லாம் கவர்ச்சி. அன்புக்குரிய சொல்ல பொருளாதாரம் இருக்கும்,
ஊர் முழுக்க செலவழிப்பார், அங்கே கொடுப்பார் இங்கே கொடுப்பார், ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டார், ஹஜ்ஜுக்கு போக மாட்டார். அதே மாதிரி கடன் எடுத்து வச்சிருப்பார், ஆனால் அவர் ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு புகழுக்கு தர்மம் எல்லாம் செய்வார், ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டார், கடன் கொடுக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தை கவர்ச்சி எல்லாரும் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த ஹாஜியார் எப்படி முதல்லாம் வந்து ஒரு மாடு கொடுப்பாரு, 3 கஞ்சி கொடுப்பாரு பள்ளியில். இப்போ என்ன ஆள் என்ன குறைஞ்சிட்ட ஆள்கிட்ட காசு ஒன்றும் இல்லையானோடனே இவருக்கு கௌரவச்சிக்கல். எல்லாரும் என்ன இப்போ தக்குவா வேலை செய்யாது. இப்போ என்ன ரியா முகசுதி எழும்புவார், நான் தாரேன், கடன் வாங்குவார், கடன் வாங்கி பேருக்கும் போலும் கொடுக்குறாரு. இல்லையா இந்த டைம்ல உங்களுக்கு கடனா அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு அது முடியலையா, ரைட், அடுத்த முறை பார்த்துக்கோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான், தருவோம். அதுக்காக கடன் பட்டு நீங்க ஏன் கொடுக்கணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த பொருளாதாரம் கூட ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், ஹலாலான முறையில் செலவழிக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகம் இன்றைய சடவாத சிந்தனை, இன்றைய உலகம் சொல்லுகிற சிந்தனை என்னண்டா, நீ நல்ல கோல்ஃபேஸ்ல போயிருந்தால், அல்லது எங்கேயாவது பீச்ல இருந்தால், எங்கேயாவது பார்க்ல இருந்தால், எங்கேயாவது ஆடினால் ஓடினால் டான்ஸ் அடித்தால், நல்ல கொஞ்சம் 4-5 போட்டோவை எடுத்தால், நாடு நாடா திரிந்தால், நல்ல உலகம் பார்த்து பார்த்தீங்களா சந்தோஷமா இருக்கிறாங்க. இது கவர்ச்சிகளுக்கு இதுல ஹலால பேணி முறையா இஸ்லாமிய முறைப்படி இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஹராமையே மையப்படுத்தி இப்படி எல்லாம் போறதை நிம்மதியா கவர்ச்சியா காட்டுறாங்க. ஆனால் ஒரு மனிதன் நல்ல முறையில குடும்ப உறவை சேர்ந்து நல்லதை சொல்லி கொடுத்தா எதிரியா பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள நீங்க சிறுக்கு செய்யாதீங்க, நல்ல கொள்கையின் அடிப்படையில நல்ல நீங்க கலிமாவை பேணி அக்கீதாவை பேணி வாழுங்க, பிதாக்களை செய்யாதீங்க, சுண்ணாவை செய்யுங்க, ஆடம்பரம் இல்லாம நீங்க இஸ்ராஃப் இல்லாம செலவழிங்க. அதே மாதிரி வந்து நிக்காஹ்ல இப்படி நீங்க நபியோட வழிமுறையை பேணுங்கண்டா உங்களுக்கு உலகம் தெரியாது, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க அங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுண்ணாவுல நிம்மதி இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு நிம்மதி என்ன? ஆடம்பரத்துல நிம்மதி, பிதத்துல நிம்மதி, மூட நம்பிக்கையில நிம்மதி, அப்படிதான் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில நான் அல்லாஹ்வுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுமையாக வாழ்றேன், எனக்கே எவ்வளோ கஷ்டமா இருக்குது, அப்படி இருந்தும் நல்லதை சொல்லியும் நமக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னா எவ்வளோ பொறுமை வேணும் சகோதரர்களே. இப்போ நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஆடம்பரமாக ஹராமாக செலவழித்து இப்படியெல்லாம் கொண்டாட்டம் வட்டி இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எந்த மனசை கட்டுப்படுத்தி நான் வந்து பொறுமையாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம்தான். சொர்க்கம் அப்படிதான், சொர்க்கத்தை அடையிறது கஷ்டம்தான். இப்படி இருக்கிறேன்டா, இப்ப நான் இந்த நல்லதை சொல்லும் பொழுது என்ன ஒரு எதிரியா பாக்குறீங்கன்னா எவ்வளவு கவலையா இருக்கும். முதலாவது கவலை யாரால வரும்? நாங்க நல்ல முறையில மார்க்கத்தை பேணி வாழ்ந்தா முதலாவது கவலை யாரால வரும் சொல்லுவாங்க? யாரால வரும்? வீட்டுக்குள்ளே தான் வரும். சொந்த அம்மா சொல்லுவா, பாப்பா சொல்லுவா, எல்லாரும் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம் தம்பி சொல்லுவார், தங்கச்சி சொல்லுவார், தாத்தா சொல்லுவார், நானா சொல்லுவார். இவருக்கு பொழைக்க தெரியாது. மார்க்கம் என்னத்தை கண்டாங்க, என்னத்தை நீங்க மார்க்கம்னு என்னத்தை கண்டீங்க? இந்தா களிமா சொல்லுவார் இல்லை, காஃபீர், மாடா மாளிகை கட்டி நிம்மதியாக தானே வாழ்றேன், நாங்கள் தொழுது என்ன பிரயோசனம்? பல பேர் கேட்குறாங்க. நவுதுபில்லா. அப்போ அவங்க விளங்கின விளக்கம் என்ன? கவர்ச்சிகள் தான் இந்த உலகத்தின் நிம்மதி, கவர்ச்சிகள் தான் வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகமே அலங்காரம், கவர்ச்சி. அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் எல்லாம் உன்னை கவர்ச்சியாக ஆக்கி தந்ததை உன்னை சோதிக்க, எனவே நீ எப்படி வாழணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன், இந்த மனிதர்கள் இவங்க வந்து நிம்மதியா வாழ்ந்தாங்கண்டா 100க்கு 100 நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனால் அழுதாங்க, அடிபட்டாங்க, ஏச்சுப்பட்டாங்க. ஆனா இதெல்லாம் அவங்களோட உள்ளத்துல எந்த பாதிப்பையும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நாளை மறுமையில கூலிகளாக நிரப்பமா தரப்படும். நான் ஏச்சுப்பட்டது அல்லாஹ்வுக்காக, நான் அடிபட்டது அல்லாஹ்வுக்காக. அப்ப இங்கதான் கவர்ச்சியிலிருந்து ஒரு மூமின் விலகி இருக்கிறான். இந்த நேரத்தில் அவன் விலகி கொள்ளணும். நான் சரியா வாழுகிற பொழுது இப்படி நான் அநீதிக்கு உட்படுத்தப்படுவேன், எனவே நான் பொறுமையா தான் வாழணும். அதுலதான் நிம்மதி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா இப்னு உபைதுல்லா ஃபில் ஜன்னா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல 10 சொர்க்கவாதியை சொன்னாங்க. இவங்கள நீங்க அதிகமானவங்களை எடுத்து பாருங்க, ஒழுங்கா சாப்பிட்றவங்க இல்லை, ட்ரிப் போறவங்க இல்லை. மக்கா மதீனாவுல இருந்துட்டு என்ன தாயிஃபுக்கும் ஜித்தாக்கும் ரியாதுக்கு ட்ரிப் போனவங்களா இவங்க இல்லை. அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, ராவுல இருந்தா காலையில சாப்பாடு இல்லை. ஆனால் நீங்க அபூபக்கர், நீங்க சொர்க்கவாதின்னு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை வந்து சும்மா விளையாட்டு வார்த்தையா?
وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அவர் அல்லாஹ்வுடைய வஹியை தவிர வேற எதையும் பேசுறதில்லை. அபூபக்கர் ஃபில் ஜன்னான்டா, அது வஹி. நான் சொர்க்கம் போப்புறேன்னு அபூபக்கருக்கு தெரிஞ்ச பிறகு உள்ளத்துல வர நிம்மதி இருக்குதே, அவங்க எதை திண்டாலும் அந்த நிம்மதி பறிபோகாது. இதுதான் சகோதரிகளே கவர்ச்சிகளுக்கு மத்தியில காஃபிர்கள் சம்பாதிக்கிறது, ஆடம்பரமா வாழ்றது, ஒன்றும் செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள், முஸஅப் இப்னு உமைர், எவ்வளவு வாசனை திரவியங்கள், எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்தாரு. ஆனால் மரணி ஜனாசாவா இருக்கிறார், இலைகொலையால மறைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார். முஸஅப் இப்னு உமைர், சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொர்க்கவாதி, பிலால் இப்னு ரபாஹ் சொர்க்கவாதி, அபூ ஹுரைரா சொர்க்கவாதி, முஆவியா சொர்க்கவாதி, சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு முஆத் சொர்க்கவாதி. 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றார். 32 வயசுல இன்னொரு அறிவிப்புல வருது. 30 வயசுல 36 வயசுல 32 38 6 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தார். முஆத் மரணிக்கிறார். சஅத் இப்னு முஆத் மரணிக்கிறார். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. அந்த சஅத் இப்னு முஆத்கிட்ட போய் நீங்க அதாவது அவர் மரணிச்சிட்டார், அவருக்கு தெரியாது. யாராவது ஒருவர் மறுமையிலையோ எப்பயாவது ஒரு டைம்ல சஅத் இப்னு முஆத் நீங்க மரணிச்ச பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சின்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மாராயம் சகோதரர்களே. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கொடுத்தார் பைருஹாவை. இன்றைக்கு அது மஸ்ஜித் நபவியா மாற்றப்பட்டு இது எவ்வளவு பெரிய நன்மை. அபூ தஹதாக்கு தெரியுமா? அது அபூ தல்ஹாக்கு தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? பைருஹாண்ட தோட்டம் மஸ்ஜித் நபவியா மாற்றப்பட்டீங்கன்னு தெரியாது. ஆனா அங்க யாரோ ஒரு அமெரிக்காவில் எத்தியோப்பியில ஒரு ஆள் வந்து தொழுவாரு. அபூ தல்ஹாக்கு சொர்க்கத்தில் அவரோட பட்டோலையில நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும். நான் செய்யலையே, எனக்கு என்ன இந்த தொழுகை வருது? பள்ளி உங்களோட காணி, நீங்க சதக்காவை அண்டு கொடுத்தீங்க ஒரு தோட்டமா, இன்றைக்கு மஸ்ஜித் நபவி விரிவாக்க செஞ்சு அது பள்ளியா மாற்றப்பட்டிருக்கிறது. அபூ தல்ஹாவுக்கு அந்த நன்மாராயம். அபூ தஹ்தாஹ் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் பனி அப்துல் அஷ்ரஃப் சொர்க்கவாதி, உபய் இப்னு கஅப் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். இவங்க எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எப்படி அவங்களோட உள்ளம் இருந்திருக்கும்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் கருப்பு இனத்து ஹபஷ் எத்தியோப்பியா, அவர் இகாம சொல்ல ரசூலுல்லாஹ் முன்னால போறாங்க. இஸ்லாமை கண்ணியப்படுத்து சகோதரிகளே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு படுத்து கிடப்பாங்க மஸ்ஜித் நபவியில, திங்க ஒண்ணுமில்ல, பசியில் அப்படியே மயங்கிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அப்ப அதாவது வெளியில இருந்து வர கிராமப்புறத்து அரபியில் நினைப்பாங்க யாரோ ஒரு பைத்தியகாரம் படுத்து கிடக்கிறான்னு நினைச்சு, புகாரில் வருது, பைத்தியகாரம் படுத்து கிடக்கிறான்னு சொல்லி போட்டு ஏறி வீச்சிட்டு போவாங்க கழுத்து. அபூ ஹுரைரா சொல்றாங்க, இமாம் புகாரி கிதாப் இல்மை பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் படுத்திருந்தேன், என்னை ஏறி மீச்சிட்டு போவாங்க, நான் பைத்தியகாரன் நினைச்சு, நான் பைத்தியகாரன் இல்லை, எனக்கு பசி. ரசூலோட வாயே பாதிரிப்பாங்க. 5374 ஹதீஸ், 5374 ஹதீஸ். அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அன் அபி ஹுரைரா அன் அபி ஹுரைரா. ஏன் பசியால கழுத்தை மிதிச்சிட்டு போறார், இவருக்கு கவர்ச்சியா வாழ தெரியாதா? இப்ப நாங்க அபூ ஹுரைரான்னு சொல்றோமே, அந்த பெயரை அவருக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான். அபூ ஹுரைராண்டாலே அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்ற அளவுக்கு அவர் எங்க இருப்பார்? கபருக்குள்ள இருக்கிறார். நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல துவா செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்ற பொறுமையான வாழ்க்கை. பொறுமையாக வாழ்ற மனிதன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு செல்வான், பயத்தோடு வாழ்வான், பயத்தோடு வாழ்வான். கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் நீங்க சொர்க்கவாதி, உமர் நீங்க சொர்க்கவாதி. இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரிக் திமிஷ்கில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மடியில படுத்துட்டு இருக்கிறார், மரண படுக்கை, குற்றுயிராக தெரியும் எங்களுக்கு. ஒரு மஜூசி, அதாவது ஒரு காஃபிர், அல்லாஹ் மறுக்கூடியவன், குத்திட்டு போனான். அப்ப அந்த வலியில துடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மடியில அவர்களுடைய தலை துடிச்சு கொண்டு இருக்கிறார். மரணம், மௌத்தாகிற கடைசி நேரம். திடீர்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை, அந்த மடியில இருந்து தலையை எடுத்து பூமியில வச்சார். அப்படி பிறண்டு படுக்கிறார். அப்ப மகன் பார்க்கிறார் வாப்பா, என்ன மடியில படுத்துட்டு இருந்தார், பாப்பா தலையை வச்சு இப்படி மண்ணில் இப்படி துடிக்கிறாரே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகன் பார்க்கறது விளங்குது, என்னதுக்கு வாப்பா அப்படி துடிக்கிறார்? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகனை பார்த்து 100க்கு 100 சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்தவர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர். ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் 100க்கு 100 பின்பற்றி வாழ்ந்தவர். அந்த மகனை பார்த்து மரணப்படுக்கையில உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இப்படி துடிச்சு படுக்கிறது தானே அந்த மகன் பார்க்கிறாரு,
சொன்னாங்க, ஏன் தெரியுமா நான் அப்படி படுக்கிறேன்? லஅல்லல்லாஹ யர்ஹமு இலா துல்லி உமர். இந்த உமர் இந்த பூமியில, இந்த கிழவன் இந்த பூமியில குற்றுயிராக பிறண்டு 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 படுக்கிறத பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கம் அனுப்ப மாட்டானா? இதுக்காக வேண்டியதான் நான் இப்படி துடிக்கிறேன்னு சொன்னாங்க. யார்? உமர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதியன் ஆஹர். உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான். லவ்கான பாதி நபியும் லக்கான உமர். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும்னு சொன்னாங்க. உமர் இந்த உம்மத்தில் 2வது சொர்க்கம் செல்ற உமர். இப்படி எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கம் காட்டப்படுது. அங்கே வெள்ள மாளிகை ஒன்று காட்டப்படுது. யாருக்குன்னு கேட்கப்பட்டால் யாருக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது மதீனாவில் உங்களோட உமருக்காக கட்டப்பட்டீங்க. அவர் உலகத்தில் வாழ்றாரு, சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்பட்டீங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்ட இரக்கம் வந்து அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டு என்ன சொர்க்கம் அனுப்ப மாட்டானா அப்படின்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்களுக்கு எல்லாம் என்ன வாழ தெரியாமல வாழ்ந்தாங்க. கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பயந்து பயந்து பொறுமையாக வாழ்ந்தார்கள். அதனால் தான் இன்னும் சொல்கிறோம், இன்றும் நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான். அல்லாஹ்ட பொருத்தத்தில தான் வெற்றி இருக்கு அவர்களே. இந்த பொருத்தம் தான் இந்த கவர்ச்சிகளுக்குள்ள நாம் பொறுமையாக வாழ்ந்து பெற வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கவர்ச்சிகளுக்கு மத்தியில் உறுதியாக பொறுமையோடு வாழ்ந்து உண்மையான நிம்மதியையும் மன அமைதியையும் நிம்மதியான அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஒருமித்த, அதாவது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த உண்மையான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் இருந்து பெற வேண்டும் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை போன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த கவர்ச்சிகள், இந்த ஆடம்பரங்கள், இந்த அலங்காரங்களுக்கு மத்தியிலே கொள்கையிலும் இபாதத்திலும் இஸ்திகாமத்தாக உறுதியோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.